வணக்கம். வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸில் என்னென்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா, இன்கம் டேக்ஸுங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்டு. நான் இன்றைக்கி சொல்ல போகிறது சேல்ரிட் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி என்னென்னலாம் இன்கம் இருக்குது, என்னென்னலாம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, இன்கம் டேக்ஸில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது, நம்ம என்ன அவைல் பண்ணிகிட்டு இருக்கோமா, அவைல் பண்ணலையா, அவைல் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ பிகாம் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இப்போ இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சேலரிட் பீப்புள் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கலாம். இல்லை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற பீப்புளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். அதாவது இன்கம் அப்படின்னாவே இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தா இன்கம் ஃப்ரம் சேல்ரி. எம்ப்ளாயியாக ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு, அவருக்கு கம்பெனி வந்து என்னெல்லாம் சேல்ரி வருதோ எல்லாமே இன்கம் ஃப்ரம் சேல்ரி அப்படிங்கிற ஹெட்டில் தான் ஆட் ஆகும். இதுக்கு கவர்மெண்ட்டில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்லாப்பும் பின்னாடி பார்ப்போம். யார் யார் எவ்வளோ சேல்ரி வாங்குறாங்க, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இதை இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம வீடு வச்சுருக்கோம், வீடை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம், வாடகை வருது, இல்லை இந்த வாடகை எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் பார்ப்போம். அடுத்து இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இதே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம இன்கம் வருதுன்னா அது எப்படியெல்லாம் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் வரும். அதே இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். ஸோ நம்ம ஒரு அசட் வச்சுருக்கோம், ஒரு வீடு வச்சுருக்கோம், லேண்ட் வச்சுருக்கோம், இல்லை ஷேர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வர கெயினை வந்து எப்படி வந்து நம்ம சேல்ரி இன்கத்தோடு சேர்ந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது இதில் வரும். அடுத்தது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். நம்ம என்னென்னலாம் இன்கம் அதர் சோர்ஸஸில் இருக்கோ எல்லாத்தையும் இந்த ஹெட்டில் காட்டணும், காமிச்சிட்டு ஆஸ் எ இண்டிவிஜுவல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பேமெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது. இன்கம் டேக்ஸும் அந்த ஸ்லாப் பேசிஸில் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு டேக்ஸ் சேவிங் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். அது மேபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்னா மொத்தம் 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெண்டிங். நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். அது நம்பர் 1. இன்னொன்று ஸ்பெண்ட் பண்ணல ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணனாலும் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து 2 விதமான டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக. மேபி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையா பாருங்கள். அப்படி பண்ணாமல் இருந்தால் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்பெண்டிங் அப்படின்னா டியூஷன் ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, டொனேஷன், எஜுகேஷனல் லோனு, ஹவுசிங் லோன், இது எல்லாமே பை ஸ்பெண்டிங்கில் வருது. இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இன்வெஸ்டிங். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு கவர்மெண்ட் வந்து பெனிஃபிட் தருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிபிஎஃப் இருக்குது, பேங்க் டெபாசிட் 5 இயர்ஸ் லாக்இன் பீரியடோடது இருக்குது, இஎல்எஸ்எஸ் இருக்குது, என்எஸ்சி இருக்குது, பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, அதே மாதிரி சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுலேயே வந்து இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 80C அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் டிடக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த 80Cயில் பார்த்தோன்னா டோட்டலாக 1.5 lakhs வரைக்கும் பெனிஃபிட் நமக்கு இருக்குது. அதில் எல்லாமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா எல்ஐசி இருக்குது, பிபிஎஃப், இபிஎஃப், இல்லை நம்ம வீடு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு, இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறது, என்எஸ்சி இருக்குது, டியூஷன் ஃபீஸ் பே பண்ணது. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து 80Cயில் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட் ஆன் ஹவுசிங் லோன். ஹோம் லோன்னால் நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, ஹோம் லோனில் 2 பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஃபினான்ஷியர் 1920 இருக்கும். இப்போ நீங்கள் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிகிட்ருப்பீங்க அசஸ்மெண்ட் இயர் 2021க்கு. ஸோ இப்போ இதுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா 80C அப்படிங்கிற ஹெட்டில் நீங்கள் எவ்வளோலாம் பிரின்சிபல் கட்டியிருக்கீங்களோ அதை அந்த 1.5 lakhsக்குள்ளே அதை எடுத்துக்குவாங்க.
அதே 24B அப்படின்னு இன்னொரு செக்ஷன் இருக்குது. அதில் என்னன்னா நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்களோ அதெல்லாம் அதில் வந்துடும். எப்போது வீடு வாங்கணும் வச்சுன்னு ஹவுசிங் லோன் கட்டுவோம், அதில் இஎம்ஐ அப்படின்னு இருக்கும். அந்த இஎம்ஐயில் பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான் நிறையா இருக்கும், பிரின்சிபல் கம்மியாக தான் போகும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டிட்டீங்களோ அதை வந்து அப் டு 2 lakh வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதை கிளைம் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க்லேருந்து இன்கம் டேக்ஸுக்காக ஒரு சர்டிஃபிகேட் பேங்க்லேருந்து வாங்கிக்கணும். அதில் பேங்க்கில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த பர்டிகுலர் பர்சனு இஎம்ஐயாக எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, அந்த இஎம்ஐயில் அதாவது என்ன சொன்னால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற 2 காம்பனண்ட்டும் அதில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்கம் டேக்ஸ் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டுக்கும் பிரின்சிபல் காம்பனண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போகணும். இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம், 24B அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போவோம், பிரின்சிபலை 80Cக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டியூஷன் ஃபீஸ். நம்ம டியூஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அது இன்கம் டேக்ஸ் பிரகாரம் எலிஜிபிள். ஆனால் அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணுன்னா ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும். இது பிரகாரம் மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது, 2 குழந்தைங்களுக்கு அலௌடு. இது வந்து அண்டர் 80Cலேயே கவர் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படி கிளைம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை ஸ்கூலுக்கு பேமெண்ட் பண்ணும்போது டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு பே பண்ணுவீங்க. டேர்ம் ஃபீஸ் அப்படின்னா அதில் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் அதில் இருக்கும், ஸ்கூல் டொனேஷன் ஏதாவது கொடுத்துருப்பீங்க அதுவும் அதில் வரலாம், லைப்ரரி ஃபீஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் ஃபீஸ் இருக்கும், வேறு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அதில் கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அதில் இருக்க டியூஷன் ஃபீஸை மட்டும் தனியாக எடுத்து கிளைம் பண்ணிக்கணும். அது இன்கம் டேக்ஸ் பிரகாரம் அலௌடு. டோட்டலாக டேர்ம் ஃபீஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு சிலர் வந்து ஸ்கூல்லேயே போய் லெட்டர் வாங்கிடுவாங்க, நான் இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயருக்கு இல்லை ஃபுல் அகாடமிக் இயருக்கு நான் வந்து டியூஷன் ஃபீஸை இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் டேர்ம் ஃபீஸ்னு டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு போட்டு வாங்கினீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு நம்ம இன்கம் டேக்ஸில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டொனேஷன் நம்ம கொடுக்குறோன்னு வச்சோங்களேன், அது வந்து 80G அதில் வருது. டொனேஷன் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ரூல் பிரகாரம் அப் டு 2000 rupees வரைக்கும் நீங்கள் கேஷாக கொடுக்கலாம். 2000 மேலே போச்சுன்னா செக்காக தான் கொடுத்தாகணும். ஸோ இதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரஸ்டட் வச்சு நடத்துகிறாங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, எல்லாருமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. இல்லை கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோவிலில் போய்லாம் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுற மிஷின் மாதிரி வச்சுக்கிறாங்க. சப்போஸ் போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், ஒரு 5000 rupees டொனேஷன் கொடுக்கணுன்னா ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடுவோம், 5000 rupees கோவில் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மாதம் கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கறத வாடிக்கையாகவே வச்சுட்டு இருப்பாங்க. நல்லா பழக்கம் தான், அதை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஏர்ன் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 1000 2000 யாரோ ஒரு டொனேஷன் கொடுத்தோம், நல்ல காரியம் பண்ணுறோம்னா அது நமக்கு நல்லது. மேக்ஸிமம் கேஷாக கொடுத்தீங்கன்னா 2000 rupees, செக்காக கொடுக்குறீங்கன்னா அபவுட் 2000, இது லிமிட் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது எஜுகேஷன் லோன் 80Eல இருக்குது. இது யாரெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, எந்த இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டுறீங்கன்னா அது லிமிட்டே கிடையாது, 7 years வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே வரீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே நம்ம இன்கம் டேக்ஸில் வந்து பெனிஃபிட்டாக எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இன்கம் டேக்ஸ்லேருந்து வெளியே வந்துடும் அந்த பக்கெட்லேருந்து. நெக்ஸ்ட்டு பர்சன் டிசபிலிட்டி அப்படிங்கிறது 80U அப்படின்னு ஒரு செக்ஷனில் வருது. இதில் என்ன அப்படின்னா, 80% டிசபிள் பர்சன் வந்து வீட்டில் இருக்காங்க, நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம், பேரண்ட்ஸு சில்ட்ரன்ஸ் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக ஸ்பெஷல் டிடக்ஷனாக 50,000 rupees வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே 80% அபோவ் டிசபிலிட்டி இருந்ததுன்னா 1 lakh வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட் யாராவது வீட்டில் இருந்து அவைல் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த பெனிஃபிட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது நீங்கள் மெடிக்கல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது மூலிமா கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுக்கணும், அப்படி தான் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். அடுத்தது இஎல்எஸ்எஸ். இஎல்எஸ்எஸ்ங்கிறது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடு. சப்போஸ் உங்களுக்கு மந்த்லி ஒரு 1000 2000 பைசா வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தான் நினச்சிக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா
உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஸ்பெண்டிங் அப்படின்னு நினச்சி மறந்துடுவீங்க, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று, நீங்கள் எந்த வருஷம் கட்டுறீங்களோ அந்த வருஷம் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு பெனிஃபிட் வந்துடுது. இன்னொன்று, டிவிடெண்ட் உங்களுக்கு வருது. ப்ளஸ் 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் பணம் வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு சேலரி வராது. அப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று, மெடிக்ளைம் அப்படின்னு ஒன்று, இது 80D அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க. ஸோ டிடக்ஷன் வந்து எப்படி இது இருக்குன்னா, அப் டு 25,000 rupees ஃபேமிலி மெம்பருக்கு உண்டு. இதே சீனியர் சிட்டிசனாக இருந்ததுன்னா 30,000 வரைக்கும் அலௌடு. ஆனால் இது எல்லாமே வந்து செக்காக தான் கொடுத்துருக்கணும், கேஷாக நீங்கள் கொடுத்துருக்கூடாது. சரி, இப்போ இது மாதிரிலாம் நமக்கு இன்கம் வருது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இது வந்து என்ன பேசிஸில் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 3 பேசிஸ் இருக்குது. நான் அதை இப்போ சொல்கிறேன். அது அப் டு 60 இயர்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா 0 to 2.5 lakhs வரைக்கும் இன்கம் வாங்குறவங்களுக்கு நோ டேக்ஸு. இது 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் டேக்ஸ் இது இன்கம் இருந்ததுன்னா அதில் 5% அபோவ் 2.5 lakhs சார்ஜ் பண்ணுவாங்க. அதே 5 lakhsலேருந்து 10 lakhs இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 2.5 lakhsக்கு வந்து 12,500 வரும். அதாவது 20% பக்கெட்டில் வரும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸீடிங் 5 lakhs மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணிட்டு அது கவர்மெண்ட் கட்டுற மாதிரி வரும். அடுத்தது அபோவ் 10 lakhs. அபோவ் 10 lakhs இருந்ததுன்னா அதுக்கு 30% ப்ராக்கெட்டில் வருவோம். நம்ம 30% டிடிஎஸ் கட்டணும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஏஜ் 60 இயர்ஸ்லேருந்து 79 இயர்ஸ் வரைக்கும் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் அப்ளிகபிள்? 0 to 3 lakhs இருந்ததுன்னா நில் டேக்ஸ் தான். நம்ம அதில் பார்த்தோம் அப் டு 2.5. ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு 3 lakh வரைக்குமே எதுவும் கிடையாது. அதே 3 lakhsலேருந்து 5 lakhs இருந்ததுன்னா 5%, 5 lakhsலேருந்து 10%, 5 lakhsலேருந்து 10 lakhs இருந்ததுன்னா 20%, அபோவ் 10 lakhs இருந்ததுன்னா 30%. இதில் இன்னொரு கேட்டகரி வச்சுருக்காங்க, சூப்பர் சீனியர், வெரி சீனியர் சிட்டிசன், அபோவ் 80 இயர்ஸ் அப்படி இருந்தாங்க. அப்படின்னா அந்த பீப்புளெலாம் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 0 to 5 lakhs அப்படின்னு இருந்ததுன்னா நில் டேக்ஸு. அப் டு 5 lakhs வரைக்கும் டேக்ஸே கட்ட தேவையில்ல. அதே 5 lakhsலேருந்து 10 lakhs இருந்ததுன்னா 20%, அபோவ் 10 lakhs இருந்தால் 30%. இதுதான் வந்து 3 வகையான ஸ்லாபு. இன்னொன்று, இப்போ நிறைய பேர் வந்து சின்னதாக இன்கம் வந்திருக்கும், ஆனால் ரிட்டனே ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க, பேன் கார்டு இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஈவன் 2 லட்சம் 2 லட்சம் ஏதாவது ஒன்று மினிமம் அமௌண்ட்டாவது போட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் இருந்ததுன்னா மட்டும்தான், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதோட காப்பி உங்கள்கிட்ட இருந்தால் தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்யூச்சரில். அது என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று, இது உங்கள் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது இதுதான். சப்போஸ் நாளைக்கு கவர்மெண்ட்டில் போய் ஏதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வாங்கணும் அப்படின்னா, அப்போ கவர்மெண்ட் சொன்னால் இது வந்து ஆனுவலி 2 lakhs தான் சேலரி இருக்கணும், இல்லை ஆனுவலி 1 lakh தான் சேலரி இருக்கணும். அப்படி இருக்கிற பீப்புளுக்கு இந்த பெனிஃபிட்லாம் நாங்கள் தரோம், இந்த ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பெனிஃபிட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சப்சிடி அப்படிலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இதுதான் ப்ரூஃபே, இதை நீங்கள் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் அந்த கிளைமே பண்ண முடியாது, ஸ்காலர்ஷிப்பெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, வேறு ஏதாவது லோன் போகிறீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுசிங் லோன் போகிறீங்க, பர்சனல் லோன் போகிறீங்க, வெஹிக்கிள் லோன் போகிறீங்க, எஜுகேஷன் லோன் போகிறீங்க, எங்கே போனாலும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 3 years எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தான் லோன் எலிஜிபிலிட்டியே நீங்கள் வருவீங்க. இப்போ இது இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இன்னொன்று, ரீஃபண்ட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸஸ் பெய்டு. சப்போஸ் நீங்கள் இங்கே ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கீங்க, பில் கொடுத்துருக்கீங்க, பேமெண்ட் பண்ணுறாங்க, டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி உங்கள் பேன் கார்டில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு டிடிஎஸ் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரலன்னா எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கிற அமௌண்ட்லாம் திரும்ப வாங்கிக்கலாம். நம்ம அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஃபாரின் எதாவது போகிறீங்க அப்படின்னா இந்த விசா ப்ராசஸிங்க்கு அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் இங்கே செட்டில் ஆகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பேர் மினிமம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.